இந்த ஸ்டாருங்கிறது ஐங்கோணம்ங்கிறது ரேக்கிலையும் வரக்கூடிய ஒரு சிம்பிள். அதே மாதிரி தாந்திரிக பரிகாரத்தில் பாதுகாப்புக்காக வரக்கூடிய ஒரு சிம்பிள். பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, தெய்வ ஆக்கர்ஷண சக்தி ஈர்க்கக்கூடிய சிம்பிள். அப்போ நம்ம வீட்டில் சும்மா நம்ம ஸ்டார் அவசரமாக போட்டு வர கோலமே பாருங்கள் எவ்வளோ ஆக்கர்ஷண சக்தி கொண்ட தெய்வ ஆக்கர்ஷண சக்தி, நல்ல சக்தி ஈர்க்கக்கூடியது. அப்போ ஒரு கோலமும் நம்ம உணர்ந்து போடணும். அப்பா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல. நான் டிசைனாக போடுறதெல்லாம் ஓகே தாங்க. அந்த கோலம் மகிழ்ச்சியாக போடும்போது அந்த நிலை வேறு மாதிரி மாறும். சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமாக கால நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த கால நேரம் எது தெரியுங்களா? சூரியன் உதயத்துக்கும் சந்திரன் மறைவுக்கும் இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 5:45 6:15. இப்போ சூரியன் உதயம் எப்படின்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஏரியாவில். அந்த நேரமாகத்தான் கோலம் போட வேண்டும். ரொம்ப முக்கியமாக ஈவினிங் நிச்சயமாக கோலம் போட்டே ஆக வேண்டும். தண்ணி தெளித்து கூட்டி கோலம் போடணுமா? இப்போ கூட கிராம பக்கம் போனீங்கன்னா ஒரு 5:30 5:45 தண்ணி தெளிப்பாங்க. தெளித்து ஒரு கோலம் போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே போய் உட்காருவாங்க. இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு சிலர் அதை பழகிறது இல்லை. நம்ம தான் ஃப்ளாட் சிஸ்டமில் வந்துட்டோம், கோலம் போட முடியல. அதே மாதிரி நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். வீட்டில் யாருமே இருக்கிற, பசங்க பார்த்துக்கிறது கூட யாரும் இல்லைங்க அப்படின்றீங்களா? நம்ம எதுக்காக வேலைக்கு போகிறோம்? பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறோம். அப்போ இந்த பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மகாலட்சுமி தன்மை ஈர்ப்பதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கும்போது, இந்த வழியை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்க ஆரம்பிக்கும்.